வணக்கம்மா. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கு ரோட்டில் பாரதி இதய மருத்துவமனை இருக்குல்ல, அது நான் தேர்தலில் நிற்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் வருதுல்ல, அதில் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் உண்மையை நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னம். நன்றி. வணக்கங்க. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கு ரோட்ல கிளினிக் இருக்குல்ல, நான் தேர்தலில் நிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் வருது இல்ல, அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நாங்க உண்மையை நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னம். நன்றி. வணக்கம்மா. இங்க மலையில உள்ள நில்லுங்க, நீங்க நாங்க கொடை பிடிச்சிருக்கிறோம். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கு ரோட்ல பாரதி இதய மருத்துவமனை. இப்ப தேர்தல் வருது ஏப்ரல் மாசம் சட்டசபைக்கு. அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா நான் நிக்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நாங்க உண்மையை நேர்மையுமா இருப்போம், நல்லது செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆமா, இங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிடுறேன். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர். அப்படியா? அப்புறம் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்களா? அப்பா அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? சரி. நான் எப்படி டாக்டரா உண்மையா நேர்மையா நோயாளிகளுக்கு இருக்கணும், அதே மாதிரி அரசியலும் இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யலாம். ஒரு டாக்டரா ஒரு 2000, 3000, 10,000 பேருக்கு நல்லது செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினரா 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சாலை பிரச்சனை, குடித்தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். சொன்ன சொல் மீற மாட்டோம். அடிக்கடி கேட்டுட்டு பேச்சு நல்லா பேசுறாருல, அவர் பேசுறதெல்லாம் செய்யணும்னா அதிகாரம் வரணும்ல. அதிகாரம் நீங்க தான் கொடுக்கணும். விவசாயிக்கு பொத்தான அழுத்துங்க. பேசுறதெல்லாம் செய்வார். அதுக்குதான் நாங்க விவசாய சின்னம். எந்த கட்சியும் விவசாயம் கண்டுக்கிறது கிடையாது. அவர் ஒருத்தர் தான். அவரை விட்டுறாதீங்க. நன்றி. விவசாய சின்னம். டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தேர்தலில் நிக்கிறேன். டாக்டருக்கே அரசியல் நினைச்சுக்காதீங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையை நேர்மையா இருக்கணும், நோயாளிகளுக்கு நல்லது செய்யறேன் இல்லையா, அதே மாதிரி அரசியல்லையும் செய்வேன். நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி சார். சார் வாய்ப்பு கொடுங்க, அப்பதான் நல்லது செய்ய முடியும். ஓட்டு போடுங்க. வீட்டுல எல்லாரும் போட சொல்லுங்க. நன்றி. வந்திருக்கீங்களா? சரிங்கம்மா. இப்ப நான் தேர்தலில் நிக்கிறேன். அதுக்காக உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா. சரிங்கம்மா. விவசாய சின்னம். வாய்ப்பு கொடுங்க. நன்றி. சிகிச்சைக்கு வந்திருக்கீங்களா? அவரு சிகிச்சைக்கு இருந்தப்ப பார்க்க வந்தீங்களா? சரி. நான் இப்ப தேர்தலில் நிக்கிறேன். இந்த எம்எல்ஏ தேர்தல் வருதுல ஏப்ரல் மாசம், அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா இருக்கணும், அது மாதிரி அரசியல இருப்பேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. விவசாய சின்னம் இதான் பெட்டியில இருக்கும், மறந்துடாதீங்க. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர். வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? சரி. அதான் நான் இப்ப தேர்தலில் நிக்கிறேன். டாக்டருக்கே அரசியல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க பல பிரச்சனைகளை தீர்க்காதனால நம்ம இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. இப்ப காவிரி பிரச்சனை ஆகட்டும், இல்ல ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், மணல் கொள்ளை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்ல. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இங்க தானே இருக்க போகுது. அதுக்காக அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறோம். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம். நன்றி. வணக்கங்க. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. இந்த ஏப்ரல் மாசம் தேர்தல் வருது இல்ல எம்எல்ஏக்கு, அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா நான் தேர்தல் நிக்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். இல்ல இருக்கு கேட்டோம். எங்களுக்கு விவசாய சின்னம் என்ன, விவசாயத்தை காப்பாற்றணும்ல. சீமான் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. விவசாயத்துக்காக அவர்தான் பேசுறாரு. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. விவசாய சின்னமா? சரி, நன்றி. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. வந்திருக்கீங்களா? நான் தேர்தலில் நிக்கிறேன். இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா
எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. இன்னும் 3 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, மறந்துடாதீங்க. எம்எல்ஏ தேர்தல் மறக்க மாட்டீங்க, மறக்காதீங்க. நான் டாக்டரா எப்படி நோயாளிகள் மேல அக்கறையா குறைச்ச செலவுல டெஸ்ட்லாம் குறைவா வைத்தியம் பண்றேனா இல்லையா? அது உண்மைதானே? அதே மாதிரி அரசியல்லையும் நான் நல்லது செய்வேன், மக்களுக்கு நல்லது செய்வேன். நீங்க வாய்ப்பு கொடுத்தா, வாய்ப்பு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு பொத்தான அழுத்தணும். வாய்ப்பு கொடுங்க. நன்றி. தேர்தலில் நிற்கிறேன்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக வீடு வந்து ஓட்டு கேட்கணும்ல, அதுக்காக வந்திருக்கிறோம் உங்க கிராமத்துக்கு. விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. அதனால வீடு வீடா ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம். நன்றி. பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்ப தேர்தலில் நிக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த சட்டசபை தேர்தல் வருது இல்ல, ஏப்ரல் மாசம். அதுக்காக உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு விவசாய சின்னத்துல போடுங்க. நாங்க உண்மையை நேர்மையமா இருப்போம், நல்லது செய்வோம். இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி. வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர். இந்த தேர்தல் வருதுல்ல ஏப்ரல் மாதம், அதில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் தேர்தல் நிற்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் உண்மையை நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். நாளைக்கு இந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னா நீங்கள் அரசு பள்ளியில் சேர்ப்பீங்களா, தனியார் பள்ளியில் சேர்ப்பீங்களா? சும்மா கேட்குறேன். அரசு பள்ளியில் சேர்ப்பீங்க. அப்போ அரசு பள்ளி எப்படி இருக்குது? அந்த அளவு கட்டடம்லாம் சரியா இல்லை, கழிவறையெல்லாம் சரியா இல்லை, போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இல்லை. உண்மைதானே அது? அதனால என்ன பண்ணுறாங்க, தனியார் பள்ளியில் போய் சேர்க்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கட்டணம் வருது? 30,000 40,000லாம் வருது இல்லை, வருதா இல்லையா? அது நடுத்தர வர்க்கம் இருக்கிறவங்களே ஒரு கௌரவத்துக்காக போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ கடனை வாங்கி உடனே வாங்கி தான் செய்கிறாங்க இல்லையா? நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிக்கு இணையாக வைப்போம், அதிக ஆசிரியர்களை நியமிப்போம், நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி செய்வோம். அப்போ தனியார் பள்ளி உள்ளவங்க அரசு பள்ளி சேர்க்குற அளவுக்கு நாங்கள் திட்டங்கள் வச்சுருக்கிறோம், உறுதியாக செய்வோம். நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியே இதில் போட்டிருக்கு பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். நாளைய தலைமுறைக்கான கட்சி என் கட்சி. அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா, தனியார் பள்ளியில சேர்ப்பீங்களா? தனியார் பள்ளியில தானே சேர்க்கிறேன்றீங்க. ஏன்? சேர்த்தாச்சு, பிள்ளைங்க படிச்சுட்டு. ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகுது? 30,000 40,000 கட்ட வேண்டி இருக்குல்ல. ஏன்னா அரசு பள்ளி அந்த அளவுக்கு இல்லாதனாலதான் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க இல்லையா? நாங்க அரசு பள்ளிய தனியார் பள்ளி மாதிரி நல்ல கட்டடம், நல்ல கழிப்பறை, நல்ல நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் நியமிப்போம். இது மாதிரி அனாவசியமா கல்விக்காக இவ்வளவு செலவு பண்றதை நாங்க குறைப்போம், உறுதியா நாங்க செய்வோம். ஏன்னா டெல்லியில எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால்னு. அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடங்களை அமைச்சு கொடுப்போம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி, மதுக்கூர் ரோட்ல வச்சிருக்கேன்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? நான் தேர்தலில் நிற்கிறேன், சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க, வாய்ப்பு கொடுங்க. டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தேர்தலில் நிற்கிறேன். இந்த எம்எல்ஏ தேர்தல் ஏப்ரல் மாதம் வருது இல்லை, அதில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னம். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுக்கூர் ரோட்ல வந்திருக்கீங்களா? இல்ல, சரிங்கம்மா. நான் தேர்தலில் நிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாசம் சட்டமன்ற தேர்தல் வருது, அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா நேர்மையா இருக்கணும், அதே மாதிரி அரசியல்ல இருப்பேன், நல்லது செய்வேன். வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. விவசாயத்தை காப்பாற்றணும்ல, அதுக்காக விவசாய சின்னம். இதுக்கு போடுவீங்களா? எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். நாங்களே அதுக்கும் போடணும், 10 வீட்டு கட்டிக்கிட்டு தெரியாது எங்க ஐயா. அதை காப்பாத்ததான் இந்த கட்சியை. மீதி பேர்ல தொழிற்சாலைன்றாங்க, நாங்க தான் விவசாயத்தை காப்பாத்துன்னு சொல்லுவோம். சீமான், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னம். நன்றிங்கம்மா. எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா இருக்கணும், அதே மாதிரி அரசியலா இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா விவசாய சின்னம், விவசாய சின்னத்துல போடுங்கம்மா. நன்றிங்கம்மா.
சரி. இருதய டாக்டர் மன்னார்குடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி சரி. தேர்தலில் நிற்கிறேன். சரி. அதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். சரி. எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. சரி. நான் உண்மையை நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு மாற்றம் வரட்டுமே. சரி. மாற்றத்துக்கு வாக்களிங்க. நன்றி. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. இந்த தேர்தல் வருது இல்லை, ஏப்ரல் மாதம். அதில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் நிற்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம். வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர் மன்னார்குடி. மதுக்கர் ரோடு இருக்குல்ல, அதில் பாரதி இதய மருத்துவமனைன்னு வச்சிருக்கிறேன். நான் இந்த ஏப்ரல் மாதம் எம்எல்ஏ தேர்தல் வருது இல்லை, அதில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் தேர்தல் நிற்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இதுதான் பெட்டியில் இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றணும்ல, அதுக்கு தான் நாங்கள் இந்த சின்னம் எடுத்துருக்குறோம். அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. தேர்தலில் நிற்கிறோம்ல, அதுக்காக ஒரு வீடா போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வரேன் தம்பி. வணக்கங்க, நான் டாக்டர் பாரதி செல்வன். தேர்தல் நிற்கிறேன்ல, அதுக்காக வீடா ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். இல்ல இல்ல, நேரம் இல்ல. நாம் தமிழர் கட்சி சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவர் கட்சி சார்பாக நான் நிற்கிறேன். எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்போம், நல்லது செய்வோம். இந்த தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயி மறந்துடாதீங்க. நன்றி.